ஆக்சுவலி வந்து எங்கள் ஊரில் இருக்கிற விஜயகாந்த் மன்றத்தில் நானும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கேன் சின்ன வயசில். அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த திரைப்படங்களில் நிறைய வந்து மக்களுக்கு, அதுவும் உழைக்கும் மக்களுக்கு ஆதரவாக அவர் வந்து நின்று இருக்கார். குறிப்பாக எனக்கு நினைவு தெரிஞ்சு ஏழை ஜாதிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் பார்க்குறப்போ, அவர் ஒரு வசதியான வீட்டில் பிறந்திருந்தாலும் அதை விட்டு வந்து மக்களுக்காக நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு. அதன் அடிப்படையில் நான் என்னுடைய இளம் பால்ய பருவத்தை நினச்சி பார்க்குறப்போ நான் விஜயகாந்த் ரசிகனாக இருந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப அவர் வந்து பிடித்த நடிகர். அவருடைய அரசியலும் அவருடைய தமிழ் திரையுலகில் அவருடைய பவரும் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு வந்து தெரிஞ்சது என்னுடைய வாழுங்காலத்தில். அண்ட் அவருடைய இறப்பு நிச்சயமாக ஒரு பெரிய வலியை உண்டாக்குச்சு. அண்ட் வந்து மிகப்பெரிய ஆளுமை. தமிழ் துறைகள் மட்டும் இல்லாமல் அரசியலிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னை வந்து பிலீவ் பண்ணார். சாதிய வர்க்கத்துக்கு எதிராகவும் லைக் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆளுமைகளுக்கு எதிராகவும் பயங்கர திமிராக நின்று சண்டை செஞ்சவர். அவர் எழுந்துட்டு நிச்சயமாக அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகிற்கும் அரசியலுக்கும் மிகப்பெரிய இழப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு பெரிய துயரம் இன்னைக்கு. அண்ட் வந்து அதை டெஃபினட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க, எங்கள் சென்னையில் இருக்கிற பக்கத்தில் கரலப்பாக்கம்ன்ற ஊரில் இருந்து தான் நான் வரேன். அந்த ஊரில் இருக்கிறவங்க இங்கே வந்து இந்த மன்றம் தொடங்குறப்போ வந்து அவங்க ஊரை பார்த்தது, இவரோட புகைப்படம் எடுத்தது, அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டது, குறிப்பாக அவங்க சொல்லுவாங்க அன்றைக்கி வந்து பிரியாணியும் முட்டையும் போட்டதாக வந்து எனக்கு கேட்டால் வந்து சொல்லியிருக்கேன் சின்ன வயசில் நான் இருக்கிறப்போ. அண்ட் வந்து நான் இது வந்து ஒரு 10th படிக்கிற வயசு தான் அந்த டைமில். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து ஒரு சரிசமமாக பார்க்குறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். மிகப்பெரிய ஆளுமையை நம்ம வந்து இழந்திருக்கிறோம். அண்ட் வந்து நான் மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு வந்து விஜயகாந்த் அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்கள் அண்ணன் வந்து மிகப்பெரிய தீவிரமான விஜயகாந்த் ரசிகர் அவர். அண்ட் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து விஜயகாந்த் ரசிகராக இருந்திருக்கிறாங்க. அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து வந்துட்டு போச்சு. அண்ட் வந்து அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பாக நான் வந்து பார்க்குறேன். அண்ட் என்னுடைய டீப்பஸ்ட்டு அந்த கண்டோலன்ஸ் அண்ட் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த குடும்பத்துக்கும், அவரை இழந்து வாடுகிற திரையுலகிற்கும் அரசியலுக்கும். அண்ட் நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சினிமா கதாநாயகனை மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலும் ஒரு கதாநாயகனாகவே வாழ்ந்த ஒரு லீடரை இழந்துட்டோம்னு தான் சொல்லணும். பல பேருக்கு ஒரு பெரிய லீடராக இருந்திருக்காரு, இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து தொட்டிருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. நாம் அவரோட நேரடியாக பழகியிருக்கிறோமோ இல்லையோ, சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அவரால் வந்து ஒரு நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க. அண்டு இவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கும், ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு தான். ஆனால் இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் அவருடைய விருப்பம் என்னவோ, அவருடைய ஆசை என்னவோ, அதை எல்லாரும் ஒன்றா நின்று நிறைவேற்றணும்னு நான் கேட்குறேன். நன்றி. நாங்கள் ஒரே காலகட்டத்தில் சினிமா நடிக்க வந்தவங்க. 1978 தான் நானும் வந்தேன், அவரும் வந்தார். 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஒரு கம்பெனியில் அவர் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் நான் உள்ளே போயிட்டுருப்பேன், நான் சான்ஸ் கேட்டு வெளியே வந்தால் அவர் உள்ளே போயிட்டுருப்பேன். அப்படி கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு தேடி அலைஞ்சி நடிகனானவங்க தான் நானும். நான் அன்போடு அழைக்கும் விஜய்னு தான் நான் அவர் அழைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் வந்து விஜய்னு செல்லமாக அழைப்பேன். அவருடைய மறைவு வந்து பெரிய இழப்பு. அவர் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப துணிச்சலாக முன்னாடி நின்று, குறிப்பாக நடிகர் சங்க கடை நடிச்சது, நடிகர்களுக்கு சினிமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஓடி வந்து முன்னாடி நிற்பார். ரொம்ப நெருங்கிய நண்பர். இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அவரை போய் பார்க்க போனப்போ ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி அவர் எல்லாருக்கும் ஃப்ரீமாக 100 ரூபா பணம் கொடுத்துட்டு வந்தார். அப்போ தயங்கி அவங்க சகோதரி பிரேமலதா கேட்டாங்க, அண்ணன் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்ட்டு. கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்காட்டி தான் நான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீமாக 100 ரூபா வாங்கிட்டு வந்து அந்த 100 ரூபாய் இன்னும் நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்க முடியாது. நடிகர் சங்கத்தை பாதுகாத்து கடனிலிருந்து மீட்டு அதற்காக வெளிநாடுகளிலே கலை நிகழ்ச்சிகள் நடத்தி நடிகர் பெப்சி தொழிலாளர்கள், கலையுலக தொழிலாளர்கள் அனைவருடைய நலனிலும்
அக்கறை கொண்டவராகவே வாழ்ந்தார் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த், நம்முடைய புரட்சி தமிழர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நம்முடைய சத்யராஜ் அவர்கள் சொன்னது போல அவருடைய இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கும் கலை உலகத்துக்கும் மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களுக்கு இழப்பாகும். கருணை, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், இதனுடைய மறுபெயர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று தன்னுடைய வாழ்நாளிலே நிரூபித்து காட்டியவர். அரசியலிலும் துணிகரமான முடிவுகள் எடுத்து ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து எதிர்க்கட்சி தலைவராகவே வந்து அமரக்கூடிய அளவுக்கு தமிழக மக்களுடைய மனதை கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய புகழ் மண்ணும் விண்ணும் இருக்கும் வரையிலும் நிலைத்திருக்கும் என்று மீண்டும் கூறி அமைகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்திருக்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனெலாம் தாண்டி எங்கேயோ இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மனிதனை தாண்டி இன்னொரு மனிதனை ரசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன். அந்த மாதிரி நான் வாழ்நாளில் முதல்ல பார்த்த செலிபிரிட்டி அவர் தான். நான் வந்து 5வது படிக்கும்போது எங்கள் ஊருக்கு வந்திருந்தார். அப்போ தூரத்துலேருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கணும்னு நினச்சேன். அதனால் எப்படி ரீச் பண்ணேன்னு தெரியல. ஸோ இப்போ தான் என்னால் அவரை பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து அவரை பற்றி பேசுறதுக்குலாம் எனக்கு தகுதியும் இல்லை, அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை. என்றைக்குமே அவர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு மனிதன்ட்டேருந்து இன்னொரு மனிதன் கற்றுக்கணும்னா அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுப்பேன். கேப்டன் எங்கேயுமே போல, எல்லார் மனசுலையும் கூடியிருக்காரு, என் மனசில் நிறையா இருக்காரு. ஸோ லவ் யூ கேப்டன். விசி கேப்டன் இந்த இழப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு தான் சொல்கிறேன். நான் கேப்டனை தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். இது எனக்கு ஒரு பாரம் தான் நினைக்கிறேன். இதை நான் பார்த்தது அவ்வளோ பெரிய விஷயம். அவர் ஒரு சிங்கம், அதை தாண்டி வந்துட்டு உண்மையாக பேசுகிறது, அதை தாண்டி வந்துட்டு ஹெல்பிங் மைண்ட்னா அவரை மாதிரி ஒரு ஆள் பார்த்துரு. கேப்டன் மாதிரி இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் வரவும் முடியாது. திரையுலகம் எல்லாமே அவர் இல்லை, அவரை பார்த்தா நாங்கள் எல்லாமே உதவி பண்ணணும்னு நினச்சி வந்து அவரை பார்த்து தான். காசை பணமாக போகும்போது அருணா கடை கூட உயிர் தான் விடுவான், போங்க நீங்களும் காசுனாரு. அது வந்து படத்தில் நடக்கிறதும் ஒரிஜினல் நடக்கிறதும் கேப்டனோட வாழ்க்கை தான் உண்மையாக இப்போ நடக்கும் தவிர மற்ற எந்த இதுலேயும் நடக்காது. சினிமாவில் ஒன்றுக்கும் இதில் ஒன்றுக்கும். ஆனால் கேப்டன் மட்டும் தான் இயல்பான வாழ்க்கையும் சரி சினிமாவுக்கும் சரி ஒரே மாதிரி நடக்குது. அவர் மட்டும்தான். இன்னைக்கு பல லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எந்த மனநிலையில் அதே மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். இங்கே வந்து சேரத்து எனக்கு 9 மணி நேரம் ஆச்சு காரில். மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பந்தம் வேற. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட பழகியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்னை வந்து நடிகர் சங்க தலைவர் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குன்னா அது வந்து மொத்தமாக விஜயகாந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் மட்டும் இந்த சங்கத்தை மீட்டு கொடுத்தோம்னா நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு மரியாதையோடு இருந்திருக்க முடியாது. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மக்களோட அப்போ அவர் எப்பவுமே ஒரு தலைவராக இருந்ததே கிடையாது. ஷூட்டிங்கில் எப்படி எல்லாரோட சரிசமமாக பழகுவாரோ அப்படி தான் வந்து நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா உணர்ச்சியும் அவர் வந்து மக்களுக்காக தான் யூஸ் பண்ணார். முக்கியமாக அவர்கிட்ட இருந்த அந்த கோபம். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத வந்து சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனால் விஜயகாந்த் சார் வந்து எப்போவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோவத்தோடு தான் இருந்திருக்காரு. எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கு. ஏன்னா அவர் உட்காந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னும் போது அதில் 100ல் ஒரு பகுதியாவது செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். கேப்டன் அவர்களோட
மறைவு கேட்டதும் எனக்கு மனசே தாளலை. நான் கேப்டன் கூட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸு தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ அந்த 100 ரூபா டிப்ஸு என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்போ கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோடய ஆஃபீஸில் அதை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் 2023வது வருடம் ஒரு தரித்திரம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்தில் நிறையா நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனது மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவொன்னே அந்த குலதெய்வத்தை விட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தார். அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்கள், அவருக்காக மலர் வளையம் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டு கலங்காத கூட்டம், அவ்வளவு கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். கேப்டன், 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 கேப்டன். விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் திரையுலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும். மனித நேயத்தினுடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சார். ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் மனிதநேயத்தையும் போற்றக்கூடியவராக, உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக, ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய, இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய, எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும். காவல்துறையினரிடத்தில் கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மிகவும் வேதனை அளிக்கிறது. இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை, நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, மாண்புமிகு கேப்டன் அவர்களை
ராஜாஜி அரங்கத்தில் வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவனடி சாந்தி அடைய வேண்டுமானவருக்கு வழி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம இழந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியான காலையில் செய்தி. வாழ்ந்தார் இறந்தார் என்றில்லாமல் வரலாறாக ஒவ்வொருவர் சினிமா கலைஞரின் மனதில் அவருடைய ரசிகர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்துருக்கும் போது நான் எங்கள் அண்ணன் எல்லாம் அவரை பார்க்க ரூம்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு பாக்கெட் இருந்தது, அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்ட்டில் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன், என்ன பண்ணிட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நினச்சிருக்காரு. இன்றைக்கி அவர்னால படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் நிறைய பேரை ஷேர் பண்ணாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்றைக்கி மறைந்து போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் அந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்கலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தை எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்கும் போது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே அவர் மக்களுக்காகவே வாழ்ந்துருக்காரு. மிகப்பெரிய துயரம் அந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் கேப்டன் சார். நான் இன்னைக்கு காலையில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், அது நம்பவே முடியல. ஆனால் பயங்கர க்ரௌடு கச்சாமுச்சான்னு நடத்திக்கிறாங்க. அது என்ன ஒரு ஒழுங்குமுறையே இல்லை, இவ்வளோ க்ரௌடு கச்சாமுச்சான்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கேப்டன் வந்தால் தான்ப்பா எல்லாம் ஒரு சவுண்டு கொடுத்தாருன்னா எல்லாம் ஒழுங்காயிரும். நான் அவர் தான் மறந்துட்டாருன்னு மறந்துட்டு நான் அவரை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வருந்தி கட்டிக்கிட்டு இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுல அவர் தான் கேப்டன். அவர் கூட எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது, பயம் அதிகம். அவருக்கு குரல் அந்த உருவத்துக்கு எந்த ஃபங்க்ஷனில் என்ன கூட குரல் கொடுத்து என்கிட்ட ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் அந்த குரலை கேட்டு நான் ஒதுங்கி போயிடுவேன், பயமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கும்போது
எங்களால் பேரரசெல்லாம் நினைக்கும் போது தான் அது உருவம் வந்து கரடு முழுதாக இருக்க தவிர அது ஒரு குழந்தை. இப்படி ஒரு குழந்தையா ஜோக்கெல்லாம் எனக்கு எல்லாம் ரசிப்பாங்க. அவர் ரசித்தை நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சின்ன ஜோக்கை அவ்வளோ சொல்லிட்டு நல்லா நல்லா இதை பண்ணுங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க. நகைச்சுவையை ரசிக்கிறதுல அவ்வளோ பெரிய மன்னன். இன்னைக்கு ஒருத்தர் இல்லாமல் அவரை பற்றி சொல்லும்போது தான் அவர் கூட சாப்பிட்டதை பற்றியே சொல்கிறாங்க. நான் ஒரு பையனை பார்த்தேன் வெளியூரில். அந்த பையன் ரொம்ப துடிப்பான பையன். நான் வந்து ஒரு விஷயத்த இவர்கிட்ட கற்றுக்கினேங்க. என்னப்பா ஃபைட்டா பின்னாடி காலில் அடிப்பார் அது வேணாம், அதெல்லாம் ஓகேங்க. சோறு போட்டால் புண்ணியன்றதை இவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியன்றதை கற்றுக்கணுன்னு ஒரு பையன் வில்லேஜில் அதே வேலையாக பண்ணுறான். உண்மையிலே 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சந்தோஷம்னு அவரை பார்த்தா தெரியுது. எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு. நல்லது பண்ணால் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க, கெட்டது பண்ணால் சீக்கிரமாக செத்துறாங்க, இதுதான் இயல்பு. அது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போது இவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் போகிறாரு, அந்த கொள்கையை நம்ம நம்பணுமான்ட்டு. இவங்கெல்லாம் சீக்கிரம் போகக்கூடாதுங்க. இவரெல்லாம் கடவுளாயிட்டு எல்லோரையும் பிளஸ் பண்ணணும், எல்லோரும் நல்வழிப்படுத்தணும். ஒரு ஆத்மா சாந்தியடைய இறைவன் நடிக்கும்.